ஹாய் காய்ஸ், உங்களுக்கு க்யூட்டான பியல் ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணுமா? வாங்க ட்ராமா வேர்ல்டுக்குள்ள போகலாம். மை மேட் மேட்ச் எபிசோட் 3. போன எபிசோடே பார்த்துருப்போம். மிக்குக்கு வேலை கிடைக்காத மேட்சும் மிக்கும் எல்லாமே கும்பவாடியாக சேர்ந்து வருத்தப்பட்டு இருப்பாங்கல்ல. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே மிக்கு நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பான். மேட்சும் மிக்கு எழுப்புறதுக்காண்டி மிக்கு ஏந்திரிப்பா அப்படின்னு சொல்ல அவன் ஏஞ்சப்பாடே இருக்காது. நல்லா தூங்குறான் போல. திரும்பி கூப்பிட்டு பார்ப்போம். மிக்கு ராஜா ஜல்லக்குட்டி ஏந்திரிப்பா சாமி அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டு இருக்கேன். மேட்ச்சு மிக்கு ஏந்திரிக்கவே மாட்டான். மிக்கு ஏந்திரிக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கூப்பிட மேட்ச்சு. அப்போதான் என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி ஏந்திரிக்கிறான் மிக்கும். அவனும் போய் மேட்ச் ஏஞ்சி நின்றுட்டு அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். கையில் விளக்க மாற்று ஸ்ப்ரேலாம் கொடுத்துட்டு இன்னைக்கு ஓன் டர்ன் தான், அவுட்டை க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் மேட்சும். இன்னைக்கு ரூட்டான் இல்லை அப்படின்னு சொல்ல வந்துக்கிட்டு ஆமாண்டா அப்படின்னு சொல்கிறான். மேட்ச் இன்னைக்கு ரூட்டான் தான், ஆனால் இன்னைக்கு அவன் பண்ண மாட்டான், நீ தான் எல்லாம் பண்ணும், இப்போ பாரு உனக்கு ஆப்பன்னு சொல்லிட்டு மிக்க இதுக்கு முன்னாடி வேலை இருக்கும்ல அதெல்லாம் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான். பண்ணுற ஸ்டிக்கி நோட்டில் எடுத்து ஒட்டி வச்சிருப்பான். அதெல்லாம் மேட்ச் கட்டிட்டு இங்கே பாரு இதுக்கு முன்னாடி நீ பண்ணுறன்னு சொல்லிட்டு ஒன்றுத்தையும் பண்ணல, இன்னைக்கு ஒழுங்கு மரியாதை நீ தான் பண்ணும் அப்படின்னு சொல்ல நான் பண்ணுறேன் ஆனால் கொஞ்சம் லேட்டாக அவனை போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓடிய போகிறான் மிக்கும். மேட்ச் அவனை புட்றா இன்னைக்கு அவனை விடக்கூடாது, அவனை எப்படியாச்சும் வேலை வாங்கி அவனுன்ட்டு ரூவை கூட்டிட்டு மேட்சும் அவனை பின்னாடியே துரத்திட்டே போகிறான். மேட்சும் கற்றுக்கிட்டே இங்கே பாருடா ரூல்ஸ்னா எல்லாத்துக்கும் கொண்டு தான், என்ன நீ மட்டும் வசதியா அப்படின்னு கேட்டுகிட்டே வர மிக்கு மேட்சை பார்த்து என்னடா இந்த ஒஸ்தி மாமனே வெளில விட்டு துரத்திடுவியா அப்படின்னு கேட்டோன்னே மேட்சுக்கும் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு நின்றுட்டு இருக்கான். இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு அந்த மூட்டையை தூக்கி வச்சுட்டு நானே போட்டுறேன்னு சொல்ல மிக்குக்கும் சந்தோஷமாயிடுது. மேட்ச் என்னடா நீனே தூக்கி போடுறான், இவன் ஒரு வேலையும் இங்கே செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நம்ம 2 பேரும் இனிமேட்டு இங்கே தானே வாழ போகிறோம், நானே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல மிக்குக்கும் இதுதான் உன்னோட பிளானா அப்படின்ட்டு குடுக்குன்னு ஓடிப்போய் அந்த குப்பையை வாங்குறான். குட்டா நானே தூக்கி போடுறேன்னு சொல்ல என்ன நீ குளிக்க போலையா, குளிக்க போறேன்னு சொன்ன, போய் குளிப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மிக்கு ஏன் உன் பிளான்லாம் எதுவும் நட்டு கத்துற ஒழுங்கு மாதிரி கொடுத்துட்டுனாலும் குளிக்க போக மாட்டேன் குட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குப்பையை வாங்கிட்டு மேட்சும் சந்தோஷம் தான் ஆகிட்டு இருக்கா. இந்த பையன் எப்படியாச்சும் வேலை செஞ்சால் சரிதான்ட்டு மிக்கும் மேட்சை பார்த்துட்டு இங்கே பாரு நான் எல்லா குப்பையும் எல்லாத்தையும் நானே சுத்தம் பண்ணிக்கிறேன், ஒழுங்கா எனக்கு பாயிண்ட்டு கூட்டுடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க மிக்ஸும் அப்படியே அடிச்சுட்டு நிற்கிறாங்க. இதுங்க 2 அடிச்சுட்டு இருக்கிறத மேட்ச் சந்தோஷமா சிரிச்சு பார்த்துட்டு இருக்க. மூஞ்சில் கொஞ்ச நேரத்துல கலையிலேருந்து ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கான். யாருடான்னு பார்த்தா அந்த புரோக்கர் நின்றுட்டு இருப்பான் இதுங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு. அடுத்த சீன்லேயே அந்த புரோக்கர் அக்காவும் ஷோபால உட்காந்துட்டு இங்கே பாடுறா அப்படின்னு காட்டுறா. ஒன்று மிக்ஸும் மேட்சும் என்னடா அப்படின்னு போய் பார்த்தா மேட்ச் சேனலில் அந்த அக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். மேட்சுக்கும் அட்டை ஷாக்கு என்னக்கா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு கேட்க ஏன் இப்போ கண்ணு தரலைன்னா என்ன தடை காட்டுறேன் அப்படின்னு கேட்குறா. இங்கே பாருங்கள் இங்கே 2 ஆட்களுக்கு தான் இடம் கொடுத்துருக்கோம், ஆனால் நீங்கள் 3 ஆட்கள் இங்கே குப்பை கொட்டிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. மேட்சும் அக்கா மன்னிச்சு விட்டுருங்கக்கா அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்க அவன் விட்டுக்கா அக்கா வேணாக்கா இதெல்லாம் நாங்கள் சால்வ் பண்ணிவிடுவோம் இன்னும் கொஞ்ச நாளில், நீங்கள் மட்டும் உணர்ட்டு மட்டும் கொஞ்சம் சொல்லாத இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல நானே 2 ஆட்களுக்கே மேட்ச்காண்டி கம்மியாக வாடகை வாங்கிட்டு இருக்கேன், இப்போ 3 ஆட்கள் இருந்து என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்களான்னு கேட்குறான். மேட்சை பார்த்து மேட்சும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னடா இல்லை இந்த வீட்டு ஓனர் வேறு அப்பப்போ ஃபோன் அடித்து வீடு நல்லா இருக்கா வாசல் நல்லா இருக்கா க்ளீனாக பார்த்துக்குறாங்களான்னு என்ன கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த ஆளுக்கு என்னத்தடா நான் பதில் சொல்கிறதுன்னு கேட்டுட்ருக்கான். மேட்ச் அக்கா வேணாக்கா மடித்து விட்டுடுங்கக்கான்னு சொல்ல உங்களை மன்னிச்சு வேற விடுமோ இப்போ உங்களுக்கு வெடிகுண்டு மாதிரி ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டுறான். அக்கா ஒரு டேப் எடுத்துகிட்டு நீட்டாக மேட்ச்சு மிக்ஸு பார்க்குறாங்க என்ன தெரியுதுன்னு. அதில் என்ன போட்டிருக்கோன்னா இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கவங்க யாரோ மிஸ்டேக் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதில் ஃபைனா அது 30,000. அதை வேற பார்த்துட்டு மேட்சும் ஆட்டி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாத இன்க்ளூடிங் டேமேஜும் அப்படின்னு போட்டிருக்கோம். மிக்குந்துக்கிட்டு இப்போ என்ன நீங்கள் சொல்ல வரீங்க, இப்போ நாங்கள் 30,000 எக்ஸ்ட்ரா கட்டணுமோ அப்படின்னு சொல்ல அவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டா. மேட்ச் மிக்ஸும் ரூவுக்கும் இடியே விழுந்த மாதிரி ஆகி அழுதுட்டு இருப்பானுங்க. கதறன்னு கதறா மேட்ச்லாம். அக்கா ப்ளீஸ்க்கா எப்படி வச்சு எங்களை காப்பாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அக்கா போதும் உங்கள் ட்ராமா நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறா. அக்கா இந்த காசு இப்போதைக்கு வாங்க போகிறது இல்லைன்னு சொன்னோடனே தான் இதுக்கு 3த்துக்கும் சந்தோஷமாயும் அப்படியான்னு கேட்டுட்ருக்குங்க. அக்காவும் ஆமாண்டா ஏன்னா உன்னோட கண்டென்ட்லாம் நான் பார்ப்பேன், வீடியோ கண்டென்ட் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாய்ஸ் எல்லாம் ஷிப் பண்ணி பார்க்கறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மேட்ச் மிக்சர் ஆமாம்மா இனிமேட்டு வீடியோ கண்டென்ட்லாம் சூப்பராக போட்டு தள்ளுவோம், நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளும் என்னடா என்னை திசை திருப்ப பார்க்குறீங்களா, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், ஒழுங்கு வேறையாதான்
2 ஆட்கள் மட்டும் வச்சுட்டு ஒரு ஆட்களை வெளில துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரம் பண்ணுங்கடா நாங்கள் ஃபோன் பண்ணுறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போகிறா வீட்டுக்கு. மேட்சும் ஐயோ நான் 60,000க்கு எங்கே போய் பிச்சை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான், இன்க்ளூடிங் டேமேஜோட அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. ரோமிக்ஸும் ஒன்றும் சொல்லாத உட்காந்துட்டு இருக்கானுங்க. அடுத்து இன்னும் நைட் ஆகுது. இரவில் வந்து ரோமிக்ஸும் உட்காந்துட்டு இருக்கா. மிக்ஸு ரூவை பார்த்துட்டு என்னடா மூஞ்சி வாடி போயிருக்கேன் அப்படின்னு கேட்க, என்ன காலைல நினச்சதை வச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான். ரோ அது வந்து அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள மிக்ஸ் இருந்துட்டு என்னடா பயமா இருக்கா பயந்தா குழி அப்படின்னு சொல்ல, யார் பயந்தா குழி நான்லாம் பயப்படல அப்படின்னு சொல்கிறான் ரோவும். மிக்ஸு ரூவை பார்த்துட்டு நான் நினச்சேன் நீ மேட்ச் காலில் உளுந்து உளுந்து கெஞ்சி தொலைவேன் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, அது வந்து மேட்சோட டிசிஷன் யார் இந்த வீட்டில் இருக்கணும்ன்ட்டு அப்படின்னு சொல்கிறான். வெறும் மிக்ஸு ரூவை பார்த்துட்டு இனிமேட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தானே இருப்போம் எல்லாருமே, யார் ஃபஸ்ட்டு இந்த ஓட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு தானே ரூ காலை சொரஞ்சிட்டு இருக்கான். ரூ கம்முனே உட்காந்துட்டு இருக்கா. இதுக்கு பேரலராக வந்து மேட்ச் வந்து மாடியில் குளிச்சுட்டு இருப்பான் புலம்பிக்கிட்டே. அந்த நேரம் பார்த்து மேட்சுக்கு ஃபோன் வரும். அந்த ஃபோன் வந்து கீழேயும் இருக்கும். ரோமிக்ஸ் வந்துக்கிட்டே மேட்சே உனக்கு ஃபோனுடா அப்படின்னு சொல்ல, டே என்னடா குளிச்சுட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் டன்னு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுன்னு ஓடியாந்து இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வலிக்கூட்டு விழுந்துட்டேன்னு வலிக்கூட்டு விழ பார்க்குறான். ரோமிக்ஸு டே என்ன இதோ நாங்களும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்சை தாங்குறானுங்க மிக்ஸுருவும். அந்த இடத்துல கொஞ்சம் ரொமான்டிக்காக போயிட்டுருக்கோம் மூணுத்துக்கும். நம்மளாம் விழுந்தா ஒருத்தவங்க கூட வந்து தூக்க மாட்டான். இந்த பையனுக்கு பாருங்க 2 பேர் தாங்கிட்டு இருக்கானுங்க, அதுவும் ரொமான்டிக்கா. மேட்ச் இருந்துக்கிட்டு இவன் மூஞ்ச பார்க்கவான்ட்டு 2 பேர் மூஞ்சையும் பார்த்துட்டே இருந்துட்டு, போதுண்டா நீங்கள் தாங்கினதுன்னு சொல்லி அவன் ஃபோனை எடுத்துகிட்டு ஓடுறான். இந்த 2 சண்டை குழந்தைங்களும் நீ வந்து பிடிச்சிட்டியான்னு முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க ரோமிக்ஸும். அடுத்த சீன்லேயே வந்து மேட்ச் அவன் ரூமில் போய் ஃபோன் பேசிகிட்டு இருப்பான். அந்த ஃபோனில் யாருன்னு தெரியுமா, அந்த மீட்டிங்கில் இருப்பாளே ஒட்டி, அவள் தான் ஃபோன் அடிச்சிருப்பா. அக்காவும் மேட்ச்கிட்ட சொல்லிட்டு இருப்பா, நாங்கள் புதுசாக நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் சட்டைகள் துணிகள் தான், அதுக்காண்டி நீ வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணி தாப்பா, நீ தான் சூப்பர் ஆக்டிவ் மேக் பண்ணி தருவல்ல அப்படின்னு சொல்ல, மேட்சும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கும் பேமெண்ட்டும் உண்டு அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் ஜாலியாகிடுது மேட்ச்சுக்கு. கண்டிப்பாக பண்ணித்தரேன். அப்புறம் இன்னொன்று வேறு, அப்புறம் வந்து ஃபேஷனுக்காண்டி எடிட்டிங் பண்ணுற வேலையும் இருக்குது, நீ மட்டும் இங்கே கூட இருந்தேன்னு வச்சுக்கோ இந்த ஜாபில் உனக்கு லாங் டேர்ம் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். மேட்ச் வந்துட்டு இந்த ஜாபை பற்றி எனக்கு அம்பிட்டு தெரியாதே அப்படின்னு சொல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்குடா நீ பண்ணுவேன்ட்டு, கண்டிப்பாக நீ பண்ணுற மற்ற டீட்டெயில்ஸாக இமெயில் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயின்னு ஃபோனை வச்சிட்றா. மேட்சும் ஃபோன் வச்சோன்னே இன்னும் ஜாலியாகிட்டு ஃபோனை பார்க்க டீட்டெயில்ஸ் எதுவும் வந்துருக்குன்னு பார்த்தா 3 நாளைக்கு இருக்கும் வேலையும். ஐயோ 3 நாளைக்கு இருக்க வேலையும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா மேட்சும் ஐயோன்ட்டு. இது எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டு ரோமிக்கும் இதுங்க 2 பேரும் ஒட்டி கேட்டுட்டு அவனுங்க ஒரு மூஞ்சியும் அவனுங்க 2 பேரும் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. இதுங்க 2 பேரும் என்ன கூத்தடிக்க போறானுங்க தெரியல, போக போக பார்க்கலாம். அடுத்ததான் வந்து மேட்ச் வந்து சின்சியராக ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். வேலை பார்த்தா கண்டிப்பாக தண்ணி தாக எடுக்கும். தண்ணி குடிச்சிட்டு வைக்க அங்கேருந்து வந்து ஒரு கை வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. இவனும் மேட்ச் வேலையை முடிச்சுட்டு திரும்பி தண்ணி குடிக்கலான்னுட்டுக்கு ஃபுல்லாக இருக்கும். என்னட்டா இது மாயம் இல்லை மந்திரம் இல்லை ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு சரி குடிப்போம்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கான். திரும்பி குடிச்சிட்டு வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க. திரும்பி ஒருத்தன் வந்து ஊற்றிட்டு இருக்கான். யார்ட்டான்னு பார்த்தா அந்த ரூபாய் தான். என்னட்டா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்லை நீ வேலை பார்த்துட்டு இருக்க அதுதான் இந்த தின்பண்டம் இதையும் தின்னு அப்படின்னு சொல்கிறான். எதுக்கிட்டா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு மேட்ச்சு கேட்க, பரவாயில்ல பண்ணதுக்கெலாம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் மேட்சும். மிக்க வந்துக்கிட்டு மேட்சுக்காண்டி தின்பண்டம் வாங்கிட்டு வர, ஆனால் ரூ கொடுத்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நீ கொடுத்துட்டியோ என்னை விட்டு முந்திட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரூ அங்கே நின்று பழிச்சு காட்டிட்டு இருக்கா. நானிட்டு மிக்குக்கு கோவம் தாங்க முடியாது. மேட்சுக்கு வாங்கிட்டு வந்து தின்பண்டத்தை அவனே வாயில் போட்டு அரைச்சிக்கிட்டு முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அடுத்த சீன்லேயே வந்து மேட்ச் வந்து டயர்டாக வந்து படுக்கிறதுக்கு ஷோபாக்கு வந்திருப்பான். ரூ மிக்ஸ் அந்த நேரத்துக்கு வந்துட்டு இப்போ பாரு என் திறமை அப்படின்ட்டு ரூ வந்து இந்த ஸ்க்ரீன் எல்லாத்தையும் சாத்தி விட்டுட்டு இருக்கான். ஏன்னா வந்து மேட்சுக்கு வந்து வெயில் வந்து படக்கூடாதுன்ட்டு. மிக்கும் உனக்கு இந்த திறமை இருக்கா, இப்போ பாரு என் மூளை கசக்கி இப்போ ஒரு வேலையை பார்க்குற பாருன்ட்டு ஏசியை தான் போடுறான். இப்படி பண்ணுறியா நீ அப்படின்ட்டு ரோ வந்துக்கிட்டு நறுமண மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு இப்போ பார்த்தியா என் திறமையா அப்படின்னு சொல்ல, வாசனை நல்லா தான் இருக்குது, இப்போ பாரு என் திறமையன்ட்டு ப்ளூடூத் எடுத்து ஆன் பண்ணிட்டு இருக்கான் பாட்டு. அது என்ன பட்டுமா என் பேர் மீனாகுமரி என் ஊர் கன்னியாகுமரின்னு சொல்லி டான்ஸும் ஆடிட்டு இருக்கான். ரோ வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டம் ஆடிட்டு இருந்தேன்னு கன்னியாகுமரி பீச்சில் தூக்கி கடா சேடுவேன் அப்படின்னு சொல்கிறான். மிக்கு வந்துட்டு நீ தாண்டா இதெல்லாம் ஆரம்பிச்ச அப்படின்னு சொன்னோன்னே ரூ வந்துக்கிட்டு இங்கே பாருப்பா நான் காம்படிஷனுக்குலாம் வரல அப்படின்னு சொல்கிறான். மிக்கு வந்துக்கிட்டு இப்போ என்னடா நம்ம பண்ணிட்டு இருக்கோன்னு கோவத்துலேயே முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கா ரூவை. அடுத்ததுலேயே வந்து ரூ மிக்கும் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க மேட்சுக்காண்டி ரூ பின்னாடி தான் வந்துட்டு மிக்க முன்னாடி போகிறத பார்த்துட்டு ஓடிட்டேன்லன்ட்டு ஓடிட்டு இருக்கான். மிக்க விடாத அடித்து துரத்திக்கிட்டே இங்கே பாரு நான் தான் ஃபஸ்ட்டு போவேன்ட்டு 2 அடிச்சுக்கிட்டே வரதை பார்த்துட்டு மேட்சுக்கும் எந்திங்க என்னடா பண்ணுதுங்க கடவுளே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். என்னடா பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க 2 பேரும்.
மிக்கும் அதெல்லாம் காதில் வாங்குறது, இந்த உனக்காண்டி செண்டு, இது உனக்காண்டி நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்க, வந்துக்கிட்டு இந்த உனக்காண்டி நான் தின்பண்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதையும் வாங்கிக்க அப்படின்னு சொல்ல, தின்பண்டம்லாம் வேணாண்டா, இங்கே பேர் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ், இதை தான் நீ ஃபஸ்ட்டு சாப்பிடணுன்ட்டு கொடுக்குறான். வந்துக்கிட்டு தின்பண்டம் தான் திங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை மிக்க மேலே தள்ளி விட்டுறான். சாரிடா அப்படின்னு சொன்னோன்னே, உன் சாரி எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுன்னு முறைச்சி பார்த்துட்டு இருக்கான் மிக்கு ரூவே. மேட்ச் வந்துக்கிட்டு என்னடா உங்கள் 2 பேத்துக்கு வேணும், என்ன 2 பேரும் என் கழுத்துலேயே கிஸ் கொடுக்கறதுக்காண்டி போட்டி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்க, 2 பேரும் இல்லைன்னு சொல்கிறானுங்க. நீ களைப்பாக இருப்ப, ஒர்க் பண்ணிக்கிட்டே, அதனால தான் நாங்கள் தோஸ்துங்களாம் சேர்ந்து உனக்கு தின்பண்டமும் ஜூஸும் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல, மேட்ச் வந்துக்கிட்டு இதெல்லாம் பார்க்க நார்மலாகவே இல்லை, எப்பயும் போல் இருங்க அப்படின்னு சொன்ன, எப்பயும் போல் தான் இருக்கும், நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறானுங்க. சரி சரி இனிமேட்டு எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் வேலை பார்க்கணும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே மிக்கும் ஜூஸையும் வச்சுட்டு வந்து அந்த மிட்டாயை கொடுக்குறான். இதுங்க 2 கொடுத்துட்டு சண்டை போட்டு கீழே போய் இந்த படிக்கட்டில் ஒளிஞ்சு நின்றுட்டு, யார் தான் ஃபஸ்ட்டு திங்குறா மேட்ச் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. கொடுத்தது தான் மேட்ச் தின்னுருப்பான். மிக்குக்கு சாணியில் முக்கிய அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். பொங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கீழே இறங்கி போகிறான். அடுத்த சீலே வந்து மேட்ச் வந்து தின்னுபிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து கழுவுறதுக்கு வர, மிக்க அங்கேயே உட்காந்துக்கிட்டு நான் எடுத்து கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்சுக்கிட்டேருந்து பிடுங்குறான். மேட்ச் இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்க, புதுசாலாம் இல்லை, எப்பயும் போல தான், கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். சரி சரி ஒழுங்காக கழுவி வேன்ட்டு, சரிடா நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏஞ்சி போகிறான். மேட்சும் அங்கே நின்றுட்டு இதெல்லாம் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பான். மிக்குக்கும் அந்த சரி பாத்திரம் கழுவ போகலான்னு போயிட்டு யாரும் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்களே அப்படின்னு போய் பார்த்தா தான் பார்த்துட்டு இருப்பான். இங்கே பார்த்தியா காக்கா பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்க, ரூக்கு கோவம் தாங்க முடியாத முடிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். அடுத்த சீன்லேயே வந்து மேட்ச் வந்து மும்மரமாக வேலை பார்த்துட்டு இருக்கான். முடிச்சிட்டோம்னு கத்திட்டு பின்னாடி திரும்ப மிக்கும் க்யூட்டாக ஆக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க. மேட்ச் அவனுங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு, என்னடா உங்களுக்கு இப்போ வேணும் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் இல்லைன்னா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் திரும்ப அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் மேட்ச்சுக்கு. மெசேஜில் யாருன்னு பார்த்தா அது புரோக்கர் அக்கா தான். இப்படி மேட்ச் எப்படா ஒரு ஆட்களை வெளில துரத்துவேன் விட்டு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சுட்ருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு மேட்ச் சோகமாய் படுக்க, வந்துக்கிட்டு என்னடா உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறான். மேட்சும் சொல்கிறான். சரி வா ரிலாக்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்ல, அடுத்த சீனில் பார்த்தா இதுங்க 3 குடிச்சிட்டு இருக்குங்க. இதுதான் ரிலாக்ஸ் போல். குடிச்சிட்டு விளாண்டுட்டு இருக்குங்க ரம்மி. விளாண்டுட்டே இருக்கக்குள்ள மேட்ச் அந்த விளையாட்டில் தோத்து விட்ருவான். இதுதான் பெனால்ட்டி, இருந்தா குடி இதை அப்படின்னு சொல்லி குடிக்க சொல்லிட்டு இருக்கான் ரூவு. மிக்கு வந்துக்கிட்டு அவன்லாம் குடிக்க மாட்டான், ஏற்கனவே குடிச்சிட்டான் ரொம்ப, நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி குடிச்சிடுவான் மிக்கு. வந்துக்கிட்டு இவன் தான் குடிக்கணும், ரூல்ஸ் தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி மிக்கு கூட சண்டை போட்டுகிட்டே இருக்க, மேட்ச் போதுண்டா எப்போ பார்த்தாலும் என்னோட சண்டை வளைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். இந்த விளையாட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்க போகிறேன்னு தூங்குறான். மேட்சே அதே ஹாலில் வந்து படுக்க, எனக்கும் டயர்டாக இருக்குடா நானும் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துக்கிறான். மிக்கும் அடுத்ததான் வந்து படுத்துக்கிட்டான். இதுக்கு 3 படுத்துக்கிட்டே போதையிலே வந்து மேட்ச் சொல்கிறான். என்னடா இங்கே இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, மிக்க இருந்துக்கிட்டு எனக்குலாம் இங்கே இருக்க ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வந்துக்கிட்டு ஆமாண்டா உங்கள் கூட இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்து சிரிச்சிட்டு இருக்க 3ன்ட்டு மிக்க வந்து மேட்சை பார்த்து, என்னடா உனக்கு நாங்கள் இருக்கிறது சந்தோஷமானு அவன் தலையை போட்டு ஆட்டிகிட்டு இருக்க, மேட்ச் நல்லா தூங்கி விட்டுருவான். அடுத்த சீன்லேயே இதுங்க 2 மேட்சை குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு படுக்க வைக்குங்க. மிக்க வந்து அப்படியே படுத்துக்கிறான் மேட்ச் பக்கத்துலேயே. வந்து மேட்சை ஒழுங்காக சரி பண்ணி படுக்க வச்சுட்டு ரூவும் படுத்துக்கிறான். ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் வந்து பக்கம் தான் படுத்திருப்பான். அப்படி லைட்டாக வந்து மிக்கு பக்கம் திரும்ப மூஞ்சி ஒட்டிகிட்டு இருந்தனால அது கிஸ் ஆகிடும். மிக்கும் தூக்க கலக்கத்தில் ஏஞ்சி மேட்ச் மூஞ்சி பார்த்துட்டு இருக்கான். மேட்ச் வந்து இழுச்சிட்டு திரும்பி இழுத்து வச்சு நல்லா கிஸ் கொடுத்துட்டு இருக்கான் பேஷனேட்டாக. மிக்கும் இதுதான் சான்ஸ்ன்ட்டு பேஷனேட்டாக அவனு இழுத்து வச்சு நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாவம் பாந்தரும் அப்பாவி குழந்தைய பக்கத்தில் வச்சுட்டு இதுங்க என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்குங்க பாருங்க. மேட்ச் ஆச்சும் போதையிலேருந்து இந்த மாதிரி பண்ணுறான். மிக்குக்கு நல்ல விவரம் தான் தெரிஞ்சிருக்கு. அவனு கிஸ் எல்லாம் முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடும், ஒன்றுமே தெரியாத மாதிரி மிக்கும். அடுத்த சீன்லேயே வந்து காலை வந்து நைட்டு நடந்ததே நினச்சிட்டு வந்து டேபிளில் உட்கார டைனிங் டேபிளில் நல்லா சமைச்சு வச்சிருப்பான் ரெடியாக. மிக்கு வந்து உட்காந்தோடனே இந்தடா பிரேக்ஃபாஸ்ட்னு வந்து அவன் எடுத்து வைக்கிறான் மிக்கு. ரூவை பார்த்துட்டு, என்னடா யாரை ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து வெளில துரத்துவான் வீட்டை விட்டு அப்படின்னு கேட்க ரூவை பார்த்து, வந்து அது அவன் பாடு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறான். மிக்கு வந்துக்கிட்டே ஃபஸ்ட்டு எனக்கு சொல்கிற ஆன்சர் அப்படின்னு சொல்ல அவனும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான் ரூவும். அப்படியே கரெக்ட் டைமுக்கு வந்து மேட்சும் தூங்கி எஞ்சி வர தலையில் கையை வச்சுக்கிட்டே வந்து மிக்குக்கு முன்னாடி உட்காரான் டேபிளில். மிக்கு வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி, என்னப்பா தலைவலியா அப்படின்னு கேட்க அவனும் ஆமாமான்றான். நைட்டு குடின்னு குடித்தோம்ல அப்புறம் தலைவலிக்காத அப்படின்னு சொல்ல, மேட்சும் நான் நேற்று நைட்டு அப்படின்னு சொன்னோடனே அள்ளு கிளம்புது வந்து மிக்குக்கு. நான் இங்கே தூங்கிட்டேனா அப்படின்னு சொல்ல,
மிக்குக்கும் அப்பாடா ஆமாம்மா இது நீ இப்போ தான் கண்டுபிடிச்சியோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா மேட்சை. ரோ வந்து மேட்ச்சுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வைக்க மேட்ச் எக்ஸைட்டட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா ரோக்கு. அப்புறம் மேட்ச்சுக்கு இருக்கிற இன்னைக்கு என்னடா மெனு அப்படின்னு சாப்பாட்டு ஐட்டத்தில் அப்படின்னு சொல்ல சிக்கன் பிரியாணியும் வந்து புரோட்டாவும் செஞ்சு கொடுத்துட்றா அப்படின்னு சொல்ல ரோ வந்துக்கிட்டு இல்லைடா எனக்கு இன்னைக்கு குக்கிங் கிளாஸ் இருக்குது நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்ல மிக்கு இருந்துக்கிட்டு ஆமாண்டா எனக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குலாம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல மேட்ச் வந்துட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் போயிடுவீங்களா சரி நான் கடையில் ஏதோ வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மிக்கு ரோ வந்துக்கிட்டு ஒரே நேரத்தில் வேணாண்டா அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னு கேட்குறான் மேட்சும். இல்லை நான் இன்னைக்கு சீக்கிரம் வந்துடுவேன் உனக்கு அப்புறம் வந்து ஏதோ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல ரோ வந்துட்டு ஆமாம்மா இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு டயர்டாக ஃபீலிங் இருக்குது நானும் இன்னைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் வந்து இதுங்க 2 அடிச்சுக்கிட்டே வெளில போதுங்க மேட்ச்சுக்கு சாப்பாடுவாங்க. அடுத்த சீன்லேயே வந்து மேட்ச் மேலே உட்காந்துட்டுப்பான். அவனுக்கு ஒரு ஃபோன் வரும் யாருக்கிட்டே இருந்தா அந்த மீட்டிங்கில் இருந்திருப்பால அந்த அக்கா தான் ஃபோன் அடிச்சு மேட்ச்சுக்கிட்ட நீ கொடுத்த ப்ராஜெக்ட்லாம் சூப்பராக இருந்துச்சுடா உன்னோட இன்ஃபர்மேஷன்லாம் சென்ட் பண்ண எனக்கு அடுத்தது இன்னும் 7-14 நாளைக்கு இருக்கும் வேலைலாம் அப்படின்னு சொல்ல அவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது வந்து கம்பெனி ப்ராசஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறா. சரி இதில் ஏதோ உனக்கு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காவ இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு மேட்சும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன். இவனுக்கு அந்த நைட்டு மேட்சும் மிக்கு கிஸ் கொடுத்துருந்துருப்பாங்களா அது இவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். அதை யோசிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் வேலையும் பார்த்துட்டு இருக்கா. அடுத்த சீன்லேயே வந்து மிக்கும் அடிச்சு பிடிச்சிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு வீட்டுக்குள்ளே ஓடியாடுறானுங்க. மிக்கு வந்துட்டு ரூ பார்த்து நான் தான் வந்து சூப்பரான ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பாடு மேட்ச்காண்டி அப்படின்னு சொல்ல ரோ வந்துட்டு நான் தான் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மேட்ச் வர ரோ வந்து மேட்சை பார்த்துட்டு நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல மிக்கு வந்துட்டு நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுவும் உனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் வா எந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுங்க 2 அடிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு மேட்ச் ஏன்டா அப்படி அடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். மிக்கு இருந்துக்கிட்டு இவன் தான் என்னை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கான் நான் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓ நான் தான் உன்னை பார்த்து காப்பி அடிக்கிறேன்னா நீ இன்னைக்கு நான் தான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் நீனும் பின்னாடியே வரல என் பின்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மிக்குக்கும் கோவம் தாங்க முடியாத அதை வாங்கிட்டு வந்த சாப்பாடை போய் குப்பை தொட்டியில் போட்டு இப்போ உனக்கு சந்தோஷமாடா அப்படின்னு சொல்லிட்டு ரோ வந்துட்டு இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன்டா போய் சாப்பாடை போய் குப்பை தொட்டியில் போட்டு அப்படின்னு கேட்க எது சின்ன விஷயம் ஆமாடா நான் மேட்ச் இம்ப்ரெஸ் பண்ணணும் தான் நினைக்கிறேன். டே மேட்ச் ஒழுங்கு வராது யார் இந்த வீட்டில் இருக்கணும் இப்போவே சொல்லு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா மிக்கு. மேட்சும் ரூவி மிக்கையும் பார்த்துட்டு உண்மையாக ஒரு பதில் சொல்லுங்கள் நான் கேட்குற கேள்விக்கு இந்த மாதிரி காம்படிஷன் வச்சுருக்கிறதுனால தான் என் மேலே கேர் எடுத்துட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு கேட்க அவனுங்க 2 பேரும் ஒன்றுமே சொல்லாத இருக்கான். மேட்ச் திரும்பி அவன் பாட்டிலே போயிட்டு இருக்க சுகமாக ரோ வந்துட்டு மேட்சை கூப்பிட்டு இங்கே பாரு இந்த காம்படிஷனுக்காண்டி மட்டும்தான் உன் மேலே கேராக இருக்கல நான் எப்பயுமே உன் மேலே கேராக இருப்பேன் ஏன் தெரியுமா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். லவ்வை மேட்சுக்கும் அட்ட ஷாக்கில் என்னடான்னு பார்த்துட்ருக்கான். மிக்குக்கு அதுக்கு மேலே ஷாக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இதோட இந்த எபிசோடை முடிச்சு விட்டுறாங்க. இதுக்கு அடுத்த எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணி விட்டுடுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு குஷியாகிட்டு இருக்கும். பை கைஸ்.